புலால் மறுத்தல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். தன்னூன் பெருக்கற்கு தான்பிரி தானுண்பான் எங்ஙனம் ஆளும் அருள். தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணை உள்ளம் கொண்டவராக இருக்க முடியும்? பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு. பொருளை பேணி காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை. புலால் உண்பவர்க்கு அருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொன்றன் உடல் சுவை யுண்டார் மனம். படை கருவியை பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலை சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையை போற்ற கூடியவைகள் அல்ல. அருளல்ல தியாதெனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வூன் தின்னல். கொல்லாமை அருளுடைமையாகும். கொல்லுதல் அருளற்ற செயலாகும். எனவே ஊன் அருந்துதல் அறம் ஆகாது. உண்ணாமையுள்ள துயர் நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யா தளறு. உயிர்களை உணவாக்கிக் கொள்ள சகதி குழியும் வாய் திறவாது. புலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின்றன. திணர் பொருட்டால் கொல்லா துலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில். புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார். உண்ணாமை வேண்டும் புலா அல் பிறிதொன்றன் புன்ன துணர்வார் பெறின். புலால் என்பது வேறொரு உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும். செயிரின் தலை பிரிந்த காட்சியாருண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன். மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள். அவிசொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத் துண்ணாமை நன்று. நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு 1000 வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை போக்காமல் இருப்பது நல்லது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரின் தொழும். புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வாழ்த்தி வணங்கும்.